ஜெபம் செய்வோம். அன்பு பெருக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவிலே நீர் பாராட்டின உமது பாதுகாப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பகலிலே எங்கள் பயணத்திலே எங்களுடைய எல்லா வேலைகளிலே நீர் கத்த துணையாய் இருந்தீர், அனுகூலமான துணையாய் இருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறப்புகள் என்று அனைவரையும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல தேவைகளோடு இருந்த எங்களுக்கு தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல இக்கட்டுகளை கடந்து வந்த போதும் கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருந்து, எங்களுக்கு பலனாக இருந்து, அரணாக இருந்து, கோட்டையாக இருந்து, அனுகூலமாய் துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும் யாருக்கு இந்த வார்த்தை தேவையோ, யாருக்கு இந்த வசனங்கள் அவசியமோ, யாருக்கு அற்புதம் தேவையோ, யாருக்கு அதிசயம் தேவையோ, யாருக்கு ஆச்சரியங்கள் தேவையோ, உடைய மகத்துவத்தை யாரு அறிந்து கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிங்ககிபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்ற பாடலை நாம் பாடுவோம். சிங்ககிபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டிருக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளையா என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர்,
உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் என்னை காக்கிறவர், என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே என்னை நிழவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் கரங்களை உயர்த்திய பிள்ளைக்காக, தேர்வு எழுத போகிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். தானியேலின் காரியமோ வென்றால் ஜெயமாய் முடிந்தது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். வியாதியில் பிடியில் இருக்கிறவர்களுக்காக கரை உயர்த்துகிற ஆண்டவரே, எல்லாரும் உயர்த்துங்க. ஏதாவது வியாதி இருந்தால் உயர்த்துங்க. இப்பொழுதே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்ற வார்த்தை வரட்டும். சத்துரு கொண்டு வந்திருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், தோல்வி பயங்கள், மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே ஒவ்வொரு வரை விட்டு விலகி போகட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். எஸ் லார்ட், என் பிள்ளைகளை ரட்சியும் என்று ஜெபிக்கிற அன்பு தாயே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்று கானானிய பெண்ணை பார்த்து சொன்னீர், விசுவாசத்தோடே போ என்று சொன்னீர் அல்லவா? இச்சிறுவர்களுக்குள்ளே இதுவரை விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அனுப்பினீர் அல்லவா? அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் நீர் அங்கீகரிப்பீராக. எஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கணவனுக்காக ஜெபிக்கிற மனைவி, மனைவிக்காக ஜெபிக்கிற கணவன், உடன்பிறப்புகளுக்காக ஜெபிக்கிறவர்கள், தேவைக்காக ஜெபிக்கிறவர்கள், கடனிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறவர்கள், ஃபீஸ் கட்ட வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு ஜெபிக்கிறவர்கள், கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டுமே என்று ஜெபிக்கிறவர்கள், இன்றைக்கு கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூ, இன்று ஒரு நல்ல ரிசல்ட், இன்று ஒரு அட்மிஷன், இன்று உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி இயேசுவின் நாமத்தில் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நாங்கள் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே எங்களுக்கு வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற உருவரங்கார் என்று நான் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பெரியவரை அனைவரும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிரயாணங்களை ஆசீர்வதியும், எங்கள் தேவைகளை சந்தியும், நோய்களை நீக்கி போடும். உங்கள் தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் குணமாகட்டும். எல்லா டயபெட்டிக் கண்டிஷன் இயேசுவின் நாமத்திலே நார்மல் ஆகட்டும். பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும். இருதய துடிப்பு நார்மல் ஆகட்டும். சிறுநீரகம் புதுப்பிக்கப்படட்டும். கணையம் இயல்பாக வேலை செய்யட்டும். பரிபூர்ண சுகத்தை தார். எலும்புல, எஸ் லார்ட், எலும்புல, பேக் போன்ல, ஸ்பைன்ல, முட்டி எலும்புல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். முழங்காலில கர்த்தர் இப்பொழுதே குணமாக்குவீராக. பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. கண்களிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை. இந்த வைரல் ஃபீவர் இயேசுவின் நாமத்தை பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்தணும். ஆண்டவரே, வயிற்று போக்கினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் அதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். அதில் 3ஆம் வசனத்திலிருந்து நான் துவங்குகிறேன். நீங்கள் எல்லாம் திருப்பி வைத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை நல்லா பாருங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இதிலிருந்து ஒரு காரியத்தை ரொம்ப எளிமையாக நேரம் கருதி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசித்தாலும், சிநேகித்தாலும், நம்மளை ரொம்ப விரும்பினாலும் வியாதி வராது என்று அர்த்தம் அல்ல. வியாதி அனுமதிக்க மாட்டார் என்பதல்ல. அவர் ரொம்ப சிநேகித்த லாசருவுக்கு வியாதி வந்தது.
அவங்க சொல்லி அனுப்புறாங்க, நீங்க ரொம்ப சிநேகித்த லாசரு, சிநேகிக்கிறவன் என்று சொன்னாங்க. நீ சிநேகிக்கிறவன் வியாதிப்பட்டிருக்கிறான். சில நேரங்களில் நமக்கு வியாதிகள் வருகிற பொழுது நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம மறந்துட்டாரு, அல்லது ஆண்டவர் நம்ம நேசிக்கல. பிரச்சனைகள் வரும் பொழுது, ஏற்றத்தாழ்வுகள் வரும் பொழுது, ஆண்டவர் அன்பை விட்டு நம்ம தூர போயிட்டோம் என்று நாம் நினைக்கிறோம். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நம்முடைய நேசம் என்னன்னா பொய்யாக இருக்கலாம். நாம ஆண்டவரை விரும்புகிறது பொய்யாக இருக்கலாம். நாம ஆண்டவரிடத்துல அன்பு காட்டுகிறது பொய்யாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்போ நேசமோ அவருடைய பாசமோ ஒரு காலம் பொய்யாக மாறாது, பொய்யாகாது. அவர் நேசித்ததான் எல்லாரையும் ஒன்று போல அவர் நேசிப்பார். விசேஷமா இந்த குடும்பத்தை நேசிப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த குடும்பம் ஆண்டவருக்காக தான் வீட்டை திறந்து கொடுத்து அவர் பாதத்திலே அமர்ந்து மார்த்தாள் வேத வசனங்களை அவர் தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்டுக்கொண்டிருந்தா. மார்த்தா ஆண்டவருக்காகவே பணி செய்து சாப்பாடு செய்து அவருக்கு போஷிக்கணும், அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் என்று அன்போடு உபசரித்தவள் அவள். அது மாத்திரமல்ல, நீங்க லூக்காவில் வாசித்தா இயேசுவின் ஊழியத்தை தாங்கிற அநேக பெண்கள், விசேஷமா சொல்லணும்னா பெண்கள் தான் ஆண்டவருடைய ஊழியத்தை தம் பொருளினாலே தாங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். எத்தனை பெண்கள் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குறோம் நமக்கு தெரியும். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? மரியாள், மற்ற மரியாள்கள், பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஆண்டவருடைய ஊழியத்தை தன்னுடைய பொருளினாலே, ஜெபத்தினாலே, உபவாசத்தினாலே அவள் தாங்கினார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒரு பின்னடைவு வியாதி. இன்னும் சொல்ல போனா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவன் இறக்க போறான். இதுதான் சூழ்நிலை. அப்பொழுது ஆண்டவர் இறந்தே போனான். அப்போது ஆண்டவர் தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை அவர் சொல்லி முடித்த பின்பு அவர்கள் நோக்கி, என் சிநேகிதனாகிய லாசரு. பியூட்டிஃபுல்லான வாசனம் பாருங்க. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் எவ்வளவு நம்ம நேசிக்கிறார் பாருங்க. ஆபத்து காலத்தில் அவர் எவ்வளவு அழகா நம்ம கிட்ட வர போறார் பாருங்க. அவர் சொல்றாரு, என் சிநேகிதனாகிய லாசரு. இன்னும் அந்த அடைமொழியை அவர் விடவே இல்லை. நித்திரையாய் இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று வாங்க போலாம் என்று அழைத்து கொண்டு போகிறார். அவங்க போறாங்க. போகும் பொழுது பெத்தானியா ஊர், 18ஆம் வசனம், பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்திலே யூதர்கள் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். இப்போ மார்த்தாள் போறா, மரியாள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இயேசுவின் பாதத்தில் இருந்தது மரியாள். இப்போ மரியாள் ஆண்டவரை பார்க்க போக அவளுக்கு விருப்பம் இல்லை. மாறா மார்த்தாள் ஆண்டவரை பார்க்கும்படி ஓடுகிறார். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இன்னைக்கு நாமும் கூட அப்படிதான் புலம்புறோம்ல. எத்தனையோ துயரங்கள் நமக்கு வரும் பொழுது, ஏற்ற தாழ்வுகள், கடன் சுமை, பிரச்சனைகள் வரும் பொழுது நாம சொல்ற சேம் வார்த்தை, மார்த்தாள் வாயிலிருந்து வருகிற சேம் வார்த்தை,
நீங்க இருந்தீரானால், ரொம்ப நீங்க இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த நிலைமை அவனுக்கு வந்திருக்காது. இன்னைக்கு நாமும் கூட அப்படித்தான் புலம்புகிறோம். ஆண்டவரே, நீங்க இருக்கீங்களா? இல்லையா? என்ன சிநேகிக்கிறீங்களா? இல்லையா? நீங்க இருந்தா ஏன் இப்படி நடக்குது என்ற ஒரு கேள்வியோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இயேசு சொல்ற வார்த்தை, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது ஏதோ அதை தேவன் உனக்கு தந்துருவாள் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அவளுக்கு ஒரு விசுவாசம் பாருங்களேன். அவளுக்கு ஒரு இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்ல ஆழமா நீங்க சிந்தித்து பாருங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஆஃப் நம்பிக்கையோ அல்லது தெரியல எனக்கு. பாருங்க, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதேதோ அதை தேவன் உனக்கு தந்துருவாள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றார். அவ எதை குறித்து சொல்றாள் எனக்கு தெரியல. ஆனாலும் பாருங்க, சில வார்த்தைகள், இறையல் வார்த்தைகள், உயிர்த்தெழுதல் குறித்தான வார்த்தைகள் நடக்கிறது. இயேசு அவர் சொல்லுகிறார் 25ஆம் வசனத்துல, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அழகான ஸ்டேட்மெண்ட். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தாலும் சரி, அவன் பிழைப்பான். இது எப்பயாவது நீங்க அனுபவபூர்வமா உங்க வாழ்க்கையில நீங்க அறிந்திருக்கிறீங்களா? மரணம் வந்துருச்சு, எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சூழல் வந்திருக்கும். திடீர்னு எதிர்பாராத ஒரு விபத்து, ஒரு வியாதி, கோவிட் சமயத்தில் அந்த மரண எல்லைக்கு போய் இல்லை, அவ்வளோதான், இனி ஒன்றும் இல்லை, 60% சான்ஸ் முடிஞ்சது, 70 80 சான்ஸே இல்லைங்க என்று சொல்லி வெளியே வந்தவர்கள் அநேகர் உண்டு. நான் அநேக சாட்சியில் என்னால் சொல்ல முடியும். என் பர்சனல் லைஃப்பில், என் குடும்பத்தில் நான் அநேக சாட்சிகள் சொல்கிறேன். நேரம் கருதி இந்த சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தாலும், ஒருவேளை கடைசி பிரெத் அப்படி இருந்தாலும் அவன் பிழைப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய வல்லமை, அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது. என்னன்னா, அவர் கல்லறையிடத்தில் போகும் முன்பு மரியாள் வீட்டிலே இருந்து விட்டாள் என்று நான் சொன்னேன். ஆனா இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பு போகும் முன்பு, கல்லறைக்கு போகும் முன்பு, உயிரோடு எழுப்பும் முன்பு மரியாளும் அங்கே இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் பிரியப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை ஏக்கமாய் தியானிக்கிற, ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்கிற பிரதி உபகாரம் இது, ரிப்ளை இது. இப்போ நீங்கள் வேதத்தை திறந்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களே, அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ரிவார்டு என்ன தெரியுமா? பிரதி உபகாரம் என்ன தெரியுமா? உங்களை வச்சு தான், உங்கள் கண் முன் வச்சு தான் அந்த அற்புதத்தை அவர் செய்வார். உங்கள் கண்கள் காணும், அந்நிய கண்கள் அல்ல. ஆண்டவருடைய அற்புதத்தை உங்கள் சொந்த கண்களே காணும். உங்களுக்கு முன்பாக தான் செய்வார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன், 28ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். ஆண்டவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார்னா பாருங்க. அவன் சிநேகிக்கிறவனை அவர் சிநேகிக்கிறவனை உயிரோடு எழுப்ப போகிறார். அந்த காட்சியை மரியாள் மிஸ் பண்ணவே கூடாது. அந்த அதிசயத்தை, ஆச்சரியத்தை மரியாள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இதுவரைக்கும் என் பாதத்தில் அமர்ந்திருந்தவர், இதுதான் தருணம். இந்த தருணத்தை, அந்த வாய்ப்பை
அவ இழக்கவே கூடாது. அவ வரணும். நான் அது வரைக்கும் அந்த தெருமுனையில நான் நிற்பேன். நான் கல்லர் இடத்துல போக மாட்டேன். ஆண்டவருடைய அன்பெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. அவ்வளவு அதிசயமானவர் அவர். அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். மரியாள் இல்லாமே அவர் லாசரு உயிரோடு எழுப்பி இருக்கலாம். யார் கேட்க போறா? ஏன்னா மரியாள் ஒருவேளை கோச்சு கொண்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்கலாம். சரி, அந்த அம்மா ரொம்ப கோச்சிட்டாங்க, ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், அந்த அம்மா வீட்டில் இருக்கட்டும், நம்ம போயிட்டு எழுப்பிட்டு வந்துடலாம். நோ, உங்கள் கண் ஒருவேளை நீங்க கோபித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் மேல கோபம் கொண்டிருந்தாலும், உங்களை வைத்து தான், உங்க பார்க்க வச்சு தான் ஆண்டவர் அடுத்த அற்புதத்தை, உங்களுக்கான அற்புதத்தை அவர் உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் செய்வார். அது உங்கள் கண்கள் காணும். உங்கள் கண்கள் காணும். ஆண்டவர் அவனை அழைத்து வருகிறார். எல்லாம் வராங்க. வந்தவுடனே ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்போ அழுகுறார் ஆண்டவர். 33ஆம் வசனத்தில் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டவுடனே ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, 35ஆம் வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். அவர் நம்முடைய வேதனைகளை, அவர் நம்முடைய உபத்திரவத்தை அவர் நன்கு அறிவார். இவங்க எல்லாம் அழுததை பார்த்து, மார்த்தாள் மரியாள் எல்லாம் அழுகிறதை பார்த்து, அது கூட ஆவியில கலங்கியா. நீங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள அப்படியே அப்படியே கலங்கும், அப்படியே கண்கள் தண்ணீராலே நிரம்பும், உள்ள ஆடும். ஒரு இழப்புனா அது எங்கள் தகப்பனார் இழப்பில் தான் நான் பார்த்தேன், என் தாயார் இழப்பில் பார்த்தேன். உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணும். அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். ஏதோ நடந்து போவேன், ஆனால் நான் நினைக்கிற பாதையில் போகாமல் ஏதோ புலம்பிக்கொண்டே போவேன். ஏதோ ஒரு காரியத்தை செய்வேன், ஒரு காரியத்தை செய்வேன், ஆனால் குழப்பமாக இருக்கும். ஒரு சாவி எடுக்க போகும்போது அல்லது சாவியை மறந்து வைக்கிறது, ஒரு அந்த நிமிடங்கள் இருக்கிறதே நரகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்காக பரிதவிக்கிற, நம்மோடு கூட இணைந்து அழுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நேற்று சொன்ன அவர் நமக்காக பரிதவித்தார். இன்று நமக்காக அழுகிற ஒரு ஆண்டவர். இப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்ட ஜனம் நம்ம பாக்கியமான்கள். நமக்காக ஒரு அழுகிறார்னா நம்ம எவ்வளவு பேர் பெற்றவங்க பாருங்க, எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவங்க. யாருங்க அழுவா? சொந்தக்காரங்க கூட அழ மாட்டாங்க. சில நேரங்களில் கட்டின கணவன் கூட அழ மாட்டான். சில நேரத்தில் மனைவி கவலைக்கிடமா இருந்தா, அல்லது பெத்த மகன் கூட அழாத நிறைய ஃபியூனரல்ஸ் நான் பார்த்துருக்குறேங்க. நான் உங்களுக்கு சீரியஸாக சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல சிநேகித்தவர்களுக்காக அழுகிற ஒரு நண்பர், ஒரு தகப்பன் இயேசு இங்க இருக்கிறார். அவர் நம்முடைய வேதனைகளையும், நம்முடைய பாடுகளையும், நம்முடைய இழப்புகளையும், நம்முடைய தேவைகளின் மத்தியிலும் அவர் நமக்காக வேதனைப்படுகிறார். ஏன் ஈவன் கண்ணீரும் விடுகிறார். நம்ம அழும்போது அவர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? அவரும் அழுவார். நம்ம உள்ளம் கலங்கும் போது அவர் சும்மா இருப்பார் நினைங்க? அவருடைய உள்ளமும் கலங்கும். ஏன்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நாம தான் அவர். அதனால அவரும் கலங்குகிறார், அவரும் வேதனைப்படுகிறார். எங்க வைத்தீங்க என்று கேட்டு கல்லை எடுத்து போடுங்க என்று சொல்லுகிறார். அவள் சொல்கிறார், 4 நாளாயிற்று நாருமே. இயேசு அதற்கு 40ஆம் வசனம், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அதன் பிறகு ஒரு அழகான ஜெபம். நீங்கள் வீட்டில் அந்த 41ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 42 அழகான ஜெபம். இயேசு செய்த பல ஜெபங்களில் பியூட்டிஃபுல்லான ஜெபம் இது.
நான் ஒரு முறை வாசிச்சுட்டு உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். அப்போது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, நம்ம கைகளை ஏறெடுத்து செபிக்கிறோம், கண்களை ஏறெடுத்து நம்ம செய்யறதெல்லாம் சரியா செய்யறோம். ஆண்டவர் சொல்லி கொடுத்தது மாதிரியே செய்யறோம். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். நீ எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இயேசு பாருங்க, ரொம்ப அழகா செபிக்க கற்றுக் கொடுக்கிறார். நீங்க எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீங்க நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. You always hearing me, Lord. நான் கேட்டதுக்கு ஒரு தடவை கூட நீங்க இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஒருவேளை கால தாமதம் ஆகலாம், கடவுளுடைய சித்தத்தின்படிதான். 4 நாள் ஆயிற்று. ஆண்டவர் அந்த 4 நாளுக்கு பிறகு ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். இன்றும் கூட அப்படி ஒரு அதிசயத்தை செய்ய என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் உண்மையாய் சிநேகித்தார் நிச்சயமாக அவர் வருவார். நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அதிசயத்தை செய்வார். இறந்தவனை எப்படி வெளியே உயிரோடு கொண்டு வந்தாரோ அப்படியே நம் வாழ்க்கையில என்னென்ன அதிசயம் வேண்டுமோ அனைத்தையும் அவர் கொண்டு வந்து நம் கண் முன்பாக நிறுத்தி ஆனந்த மகிழ்ச்சி அடைய வைப்பார். நம்ம போய்கொண்டு இருக்கிற பாதை ஒருவேளை 4 நாள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம். அதுக்கு மேலே அவர் அனுமதிக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு 3 நாள் தான், இது 4 நாள், அதுக்கு மேல் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். தம்மை சிநேகிக்கிறவர்களுக்காக அழுத என் ஆண்டவர் நமக்கும் அதே அதிசயத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நல்லதொரு செய்தி எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட மார்த்தாளை போல, மரியாளை போல, ஈவன் லாசருவை போல நாங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு பெரிய மரண இருளில நாங்கள் சிக்கி தவித்தாலும் எங்களை சிநேகிக்கிறவர், எங்களை விட்டு கொடுக்காதவர், எங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. எங்க பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்க தீவம் அறியாதபடி காத்துக் கொள்கிறவர் நீரப்பா. இப்பொழுதும் கூட கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக, இங்க சிநேகிதனுக்காக அழுத சகோதரிகளை பார்க்கிறோம். தன் பிள்ளைக்காக அழுகிற தகப்பனுக்காக, தாய்க்காக, தன் உடன்பிறப்புக்காக கதறுகிற, தன் தேவைகளுக்காக அழுகிற, கல்விக்காக அழுகிற, வேலை வாய்ப்புக்காக அழுகிற, தேர்ச்சிக்காக அழுகிற, ஜெயத்துக்காக அழுகிற, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அழுகிற, அல்லது இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிற நினைத்து அழுகிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை பார்த்து நீரும் கண்ணீர் வடிக்கிறீர். ஆவியிலே கலங்கி இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறீரப்பா. டெஃபினட்டாக இன்றைக்கு ஒரு அதிசயம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா ஜோமனுங்க கர்த்தர் இந்த நாளையில ஒரு நல்ல செய்தியை நம் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். தாமதமாகுது, கவலைப்படாதீங்க. அவர் வந்தா எல்லாம் சரியாயிடும். அவர் இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். மரியாளை அழைத்தார். அவள் வந்த பிறகுதான் அந்த அதிசயத்தை காணபடி செய்தார். நீங்களும் உங்க கண்கள் காணும், அந்நிய கண்கள் அல்ல, நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. அவன் 42ஆம் அதிகாரத்திலே நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொன்னான். யோபு அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்துவார். ஆண்டவரே நடத்துங்கப்பா, நடத்துங்க ஆண்டவரே. கண்ணீரை களிப்பாக மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்து, எல்லா வியாதிகளையும் நீக்கி, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து, பிள்ளை இல்லாத குழந்தைகளுக்கு, தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பரசேகரவராகிய நான், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான், வறுமையை நீக்கி, வியாகுலத்தை நீக்கி,
கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை ஆச்சரியமாய் செய்வீராக. எல்லாம் பிரமிக்கும்படி செய்வீராக. 4 நாள் ஆயிற்றே, யாருமே அப்படிப்பட்டவனுக்கு விடுதலை கொடுத்தேன் ஆண்டவர். இன்று ஒரு விடுதலை கொடுத்து கட்டுள்ளனை விடுதலையாக்கி உயிருள்ளனாய் தன் சகோதரிடத்தில் கொடுத்தது போலவே கர்த்தர் கொடுத்து எங்களை மகிழ பண்ணுங்க. எங்களை சாட்சியாக நிறுத்துங்க. இன்னும் பேசப்படுகிறது. லாசருவின் கல்லறை இன்னும் பேசப்படுகிறது. மார்த்தாள் மரியாள் இன்னும் பேசப்படுகிறார்கள். என் இயேசு இன்னும் பேசப்படுகிறார். எங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே நீர் பேசப்படணும், நீர் மகிமைப்படணும். அவனை நான் மகிமைப்படுத்திக் கொண்டே செல்லணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று வேணும் சதா கல்லடைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் இதை அறிமுகம் செய்து வைங்க. ஏன்னா நம்ம பெற்ற இன்பம் எல்லாருக்கும் போகணும். அதனால் எல்லாருக்கும் அறிமுகம் செய்து வைங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிந்தால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நேற்று கூட ஒரு சண்டே மெசேஜ்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது ஒரு ஊழியம்தான். மார்த்தாள் மரியாள் செய்தது போலவே நீங்களும் செய்யுங்க. ஆண்டவரை சிநேகிக்கிறவர்கள் எல்லாரும் செய்யுங்க. ஏன்னா இது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த மாத்திரம் இதை நம்ம செய்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகுக்கு சொல்லுவோம். அதில் இருக்கிற சின்ன சின்ன செயல்களையும் கூட உலகத்துக்கு எடுத்து காண்பிப்போம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பல ஆச்சரியங்களை காணும்படி அவர் செய்வார். உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அதை நிச்சயம் செய்வார். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களே இன்று காணும். ஆமென். God bless you.